இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். 1 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு சின்ன கப் அளவு தான். இது ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இந்த பொடியில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது தரக்கூடியதாக இருக்குது. இந்த இட்லி பொடி நம்ம செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 மாதத்துக்கு கூட கெட்டே போகாது. ஆனால் தண்ணி மட்டும் படாதபடி பார்த்துக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நாம் சேர்த்ததுக்கு இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு நாம் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சேனலை ரிலாக்ஸ் சமையலை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்ததாக 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறபடி வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வறுக்கும் போதும் சரி, மற்ற பொருட்கள் வறுக்கும் போதும் சரி, ரொம்ப மணமாக இருக்குது வீடே. நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இதையும் நாம் உளுந்தோடு சேர்த்து கொட்டி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டு வரட்டும். இது வறுக்கும்போது நல்லா வாசமாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெடித்து தெளித்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அதோட கொட்டிடலாம். வீடியோவை நல்லா பாருங்கள், நல்லா தெறிக்கிது பாருங்கள் எள்ளெல்லாம். இப்போ தான் நல்லா வாசமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அந்த உளுந்து கடலைப்பருப்போடு இதையும் கொட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிற இந்த பொருள் தான் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, கொள்ளு தான். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதை போல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளை கண்டிப்பாக எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளோட பச்சை வாசனையெல்லாம் போய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறபடி இதையும் வறுத்துக்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இதில் நாட்டு பூண்டாக இருந்தால் சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமே வறுபட்டு வரும். தோலோடையே சேர்த்துக்கலாம், அதான் நல்லா மணமாக இருக்கும். இந்த பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்ததாக 2 கப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கருகருப்பாக உடையிற வரையும் இதை நல்லா வறுத்துக்கலாம். எப்போவுமே நான் இட்லி பொடி செய்யும்போது இந்த கருவேப்பிலை இதை மாதிரி இன்னும் 2 பங்கு அதிகமாக தான் சேர்ப்பேன். அன்றைக்கி ரொம்ப டிமாண்டாக இருந்தது, அதனால் இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் வாங்கி இன்னும் கொஞ்சம் நான் இதை போல் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஒவ்வொரு இலையும் நல்லா முருகி வரட்டும். இலையை எடுத்து நல்லா மடக்கி பார்க்கணும். இதை போல் வளையாமல் நல்லா முருகி இருக்கணும். இப்போ நல்லா முருகிடுச்சு. இதை எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்ததாக ஒரு 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் ஒரு 20 கூட சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டு வந்ததோடு அதோடு எடுத்து சேர்த்து கொட்டிக்கலாம். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடோடைய நம்ம கல்லுப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஈரப்பழம் போகிறதுக்காக தான். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்து நல்லா வறுபட்ட பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இந்த எல்லா பொருட்களும் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.